ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1. பூரிக்கு மாவு பிசையும் போது 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் சர்க்கரை இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு பூரி சுட்டிங்கன்னா பூரி ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். அந்த அவுட் சைட் வெளியே வந்து பூரிக்கு அவுட் சைட் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரவை ஆட் பண்ணுறதுனால. சர்க்கரை சேர்த்துருக்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மாவு வந்து எப்பவும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது. பூரிக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தொட்டு பார்த்தா லைட்டாக அமுங்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பூரிக்கு மாவு திரட்டும் போது திக்காக திரட்டணும். மெலிசாக திரட்டுனா பூரி வந்து சாஃப்ட் வராது. இப்போ பூரி பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். எண்ணெய் சூடாக இல்லாமல் பொரிச்சா எண்ணெய் எல்லாமே அந்த பூரியில் உறிஞ்சிரும். மாவு பிசைஞ்ச உடனே டீப் ஃப்ரை பண்ணாமல் 20 to 30 minutes வந்து மாவு நல்லா ஊறணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 2. பூண்டு உரிக்கணுனாவே நம்ம எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். அந்த நகமே நமக்கு வலிக்கும். இப்போ பூண்டை வந்து நம்ம 5 minutes உரிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா பூண்டு எடுத்து உரிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. எப்போவும் முட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த முட்டையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து கோழியோட அழுக்கும் பாக்டீரியாலாம் இருக்கும். அதனால் அந்த வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 4. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாள் கெடாமல் இருக்க கொஞ்சமாக கல் உப்பு, 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் ஓகே. 1 ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணும் போது ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு கிளாஸ் ஜார் அப்படி இல்லாட்டி ஸ்டீல் பாக்ஸ், பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து அப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்டோர் பண்ணலை. ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். டாப் லேயரில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா கலர் ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 to 3 weeks வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா 3 to 4 months வரைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. வெங்காயம் கட் பண்ணும் போது நம்மள நிறைய பேருக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வரும், ஒரே கண் எரியும். அப்படி எரியாமல் இருக்கணும்னா வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கண் எரியாது. ரெட் கலரில் இருக்கிற வெங்காயம் தான் ரொம்ப கண் எரியும். இது கூட அவ்வளோவா எரியாது. அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 minutes வச்சு எடுத்தாலும் கண் எரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 6. நிறைய பேர் வந்து சாப்பாடு கொதிக்கும் போது அந்த கேஸ் ஸ்டவ் மேலெல்லாம் பொங்கி பொங்கி வழிஞ்சு நம்ம கேஸ் ஸ்டவ்வே வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி பொங்கி ஊற்றாமல் சாப்பாடு வடிக்கும் போது ஒரு கரண்டி வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா சாப்பாடு வந்து மேலே பொங்கி தான் வருமே தவிர சாப்பாடு வந்து கீழெல்லாம் கொட்டாது, வடியாது. இந்த டிப்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. 1, பருப்பு வந்து முன்னாடி ஊற வைக்கணும். இப்போ ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் பருப்பு வேக வச்சிங்கன்னா பருப்பு வந்து சீக்கிரமாக டக்குன்னு குழஞ்சி இந்த மாதிரி பூ போல் வெந்து வந்துடும். நம்ம மார்னிங் வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 8. ரசம் வைக்கும் போது நம்ம வந்து புளி அதிகமாக சேர்த்தா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வந்து எப்பவும் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி மேலே நுர கட்டின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.